இது ஒரு பாரிய ஒரு சர்வதேச அமைச்சொன்று, தேசிய ரீதியில் மட்டுமல்ல ஒரு சர்வதேச அமைச்சொன்று. இந்த அமைச்சர் கௌரவ மனுஷ நாணயக்கார் அவர்கள் இந்த அமைச்சர் பாரிய வேலை திட்டத்தை வேகமாக செய்து கொண்டதார். அப்போ இன்றைக்கி இடைநடுவில் நிற்க முடியாது. அவர் சட்ட ரீதியில் அவரோட பதவி பறி போயிருக்குது. நாட்டினுடைய ஜனாதிபதி இதோட அமைச்சராக இருக்கின்றார். ஆகவே இது சம்பந்தப்பட்ட ஜனாதிபதி தீர்மானம் எடுக்கும் போது இந்த அனுபவம் வேலை திட்டம் நடைமுறை சாத்தியப்படக்கூடிய வேலை திட்டத்தை நிச்சயமாக செய்வார் என்பது அனைவரும் தெரிந்த உண்மை. ஆகவே அதற்காகத்தான் ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதி அவர்கள் எனக்கு இந்த அமைச்சை கொடுத்திருக்கின்றார். 350 ரூபா 350 ரூபா என்பது வர்த்தமானில் வெளியிடப்பட்டிருக்குது அந்த சம்பள நிர்ணய சபையினுடைய பேச்சுவார்த்தை மூலமாக. அது அடிப்படையில் 1350 ரூபா கன்ஃபார்ம் பண்ணுக்கு 350 ரூபாய்க்குள்ள பொறிமுறை சம்பந்தமாக ஏதோ 3ஆம் தேதி மீண்டும் சம்பள நிர்ணய சபை கூடுகின்றது. கூட அதில் தீர்மானிக்கக்கூடிய ஏற்பாடுகள் இருக்குது. கூடுதலாகவே அவருடைய காலகட்டத்தில் தான் வடகிழக்கு மக்களுடைய காணி வழங்கப்பட்டிருக்கின்றது. இப்போ மலையத்துக்கு காணி வழங்கக்கூடிய ஏற்பாடுகளை நாங்கள் அவரோட பேசி அமைச்சு அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கின்றது. இன்றைக்கி மலையகத்தினுடைய காணி உரிமை சம்மந்தப்பட்ட வேலை திட்டங்களை தான் நாங்கள் செய்ய இருக்குது. அவர் வெட்டினா தான் நாடு இருக்கும். அவர் இல்லாட்டியுமே மோசமான தலைமுறை நாங்கள் கசப்பான அனுபவங்கள் இருக்குது, கடந்த கால கசப்பான அனுபவங்கள் இருக்குது. ஆக்கு இந்த நாட்டில் தமிழ் மக்கள், சிங்கள மக்கள், முஸ்லீம் மக்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து ஒரு இனவாதமற்ற தலைவர் ரணில் விக்ரமசிங்கே அவர்களை தேர்ந்தெடுப்பதான் சிறந்த ஒரு முறை. அதான் உண்மைக்கு தேவை. மனுஷ நாணயக்கார ஒரு ஜென்டில்மேன், ரைட், அவருடைய முகத்துக்கு சொல்வது அல்ல. ஆகவே அவருடைய வேலை திட்டங்கள் ஒரு சிறந்த முறையில் நடந்து கொண்டுச்சு. ஒரு மாற்றத்தை ஏற்படக்கூடியவர். நாடு பூரா எல்லா மாவட்டங்களுக்கும் விஜயம் செய்து வேலை திட்டங்கள் நல்ல முறை செய்து கொண்டு கொண்டுதான். ஆகவே அவருடைய வேகம் வளர்ச்சி சிக்கலாக இருந்திருக்கும். இந்திய வம்சாவளி மக்களுக்கு சரித்திரத்தை முதற் தடவையாக மலைய மக்களுடைய பிரதிநிதித்துவத்திற்கு இந்த அமைச்சு கிடைச்சிருக்குது. ஆகவே இது ஜனாதிபதி அவர்கள் மலைய மக்களை கௌரவிச்சிருக்கிறார்கள். ஆகவே இதனுடைய வேலை திட்டங்களை கௌரவ ஜனாதிபதிக்கு கீழ், அது ஜனாதிபதி கீழ் தான் அமைச்சிருக்குது. முன்னே இருந்த அமைச்சர் மனுஷ நாணயக்கார் அவர்கள் இதனுடைய ஆலோசகராக இருக்கிறார். கௌரவ ஜெகத் புஷ்பகுமார் அவர்கள் இந்த அமைச்சருடைய ராஜாங்க அமைச்சராக இருக்கிறார். நாங்கள் இணைஞ்சி ஒரு வெற்றிகரமான வேலை திட்டத்தை செஞ்சுப்போம் மக்கள் எதிர்பார்க்கிறது. நிச்சயமாக அதுவே ஜனாதிபதி அவர்கள் அமைச்சர் அங்கீகாரம் பெற்றிருக்கிறார். உடனடியாக காணி எடுக்கக்கூடிய வேலை செய்து ஓய்வு பெற்றவர்களுக்கும் வேலையை செய்து கொண்டவர்களுக்கும் காணி வழங்க 10 பட்ச காணி வழங்க மட்டுமல்லாது ஒரு கிராமமாக விளையாட்டு மைதானம், அந்த வீடுகள், கோயில் ஆலயங்களை சேர்த்து யாருக்கும் அடிமை இல்லாமல் ஒரு சுதந்திர செயற்பாடு சேர்ப்பதற்கு ஒரு நவீன கிராமமாக உருவாக்குவதற்குரிய அமைச்சர் அங்கீகாரத்தையும் ஜனாதிபதி அவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறார். நாங்கள் அதை நடைமுறைப்படுத்துவோம்.